அனைவருக்கும் வணக்கம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் NDA 2 நோட்டிபிகேஷன் தான் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. டோட்டலா 404 வேகன்சி வந்து இதுல ஃபில் பண்ண போறாங்க. சோ இந்த வேகன்சி எல்லாமே வந்து எதுக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, UPSC will conduct the NDA NA2 எக்ஸாம் வந்து 2024 வந்து செப்டம்பர்ல வந்து இதற்கான அந்த எக்ஸாம் நடக்கும். சோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், சோ இதுல தான் வந்து இந்த வேகன்சி ஃபில் பண்ண போறாங்க. NDAல வந்து 154வது கோர்ஸ்க்கும் அதுக்கப்புறம் வந்து 116வது இந்தியன் நேவல் அகாடமி கோர்ஸ்க்கும் வந்து இதை ஃபில் பண்ண போறாங்க. ஜூலை 2ல வந்து இதற்கான எக்ஸாம்லாம் நடக்கும் அப்படிங்கறத வந்து இதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த டோட்டல் 404 வேகன்சில வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில வந்து டோட்டலா 404 வேகன்சி சொல்லிருக்காங்களா. அதுல வந்து 370 வந்து ஆர்மிக்கு, அதாவது 370ல 208 வந்து ஆர்மிக்கு, 42 வந்து நேவிக்கு, அப்புறம் 120 வந்து ஏர்ஃபோர்ஸ். சோ இந்த 120ல வந்து 10 வேகன்சி பாத்தீங்கன்னா கிரவுண்ட் டியூட்டிஸ்க்கு வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாவல் அகாடமி 10th + 2 கேடட் என்ட்ரி ஸ்கீம்ல வந்து டோட்டலா 34, அதுல 5 பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்க்கும் கொடுத்திருக்காங்க. சோ டோட்டலா 404 வேகன்சிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அன்மேரிட் மேல் ஃபீமேல் கேண்டிடேட் தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஜனவரி 2, 2006 அதுல இருந்து 1 ஜனவரி 2009 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணலாம். சோ சப்போஸ் வந்து நீங்க 1 ஜனவரி 2006 இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க இந்த இதுக்கு எலிஜிபிள் கிடையாது, இதுல அப்ளை பண்ண முடியாது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஆர்மி விங் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமில வந்து +2 பாஸ் பண்ணிருக்கணும். அது கூட வந்து 10th + 2 பேட்டர்ன்ல வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல அல்லது ஈக்குவலண்டான எக்ஸாம் வந்து ஸ்டேட் எஜுகேஷன் போர்ட்ல அல்லது யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்கணும். ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நாவல் விங்ஸ் NDAக்கு வந்து 10th + 2 கேடட் என்ட்ரி ஸ்கீமுக்கு வந்து +2 பாஸ் பண்ணிருக்கணும். அது கூட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் வந்து +2 பேட்டர்ன்ல வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கறத வந்து இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆர்மி, நேவி, நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து நீங்க எடுக்கணும். ரிட்டன் எக்ஸாம் இருக்கு. டோட்டலா வந்து 900 மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். UPSC தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. சோ 900 மார்க்குக்கான அந்த எக்ஸாம் தான் நடக்கும். நெகட்டிவ் மார்க் எல்லாம் கொடுத்திருக்காங்க. டீடைல்டான நோட்டிபிகேஷன்ல இதற்கான சிலபஸ், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து 2.5 மணி நேரம் நடக்கும் 300 மார்க்குக்கு. அடுத்து ஜெனரல் அபிலிட்டி டெஸ்ட்ல வந்து 600 மார்க். இதுல வந்து உங்களுக்கு SSB டெஸ்ட் இன்டர்வியூ இது எல்லாமே வந்து இருக்கும். சோ டோட்டலா 900 மார்க். இதற்கான சிலபஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பேப்பர் 1ல வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறத வந்து இதுல கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து பேப்பர் 2க்கான சிலபஸ் என்னன்னு அப்படிங்கறது இதுல சொல்லிருக்காங்க. சோ அதையும் நீங்க இந்த டீடைல்டான நோட்டிபிகேஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் வந்து பே பண்ணும். SC/ST கேண்டிடேட் இவங்களுக்கு வந்து எந்த ஃபீஸும் கிடையாது. சோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் மதுரை, வேலூர், திருச்சிராப்பள்ளி இந்த பிளேஸ்லாம் வந்து இதற்கான எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ஆஃப்லைன்ல, அதாவது OMR ஷீட்ல வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிபிகேஷன் ஃபுல்லா படிச்சுட்டு இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க, நீங்க எப்படி வந்து எக்ஸாம் எழுத போகணும், எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இதுல கொடுத்திருக்காங்க. சோ இதையும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த ஆபீசர் என்ட்ரிக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்புறம் ப்ரொசீஜர் என்ன இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் என்ன இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆர்மிக்கான அந்த மெடிக்கல் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது. NDAல ஆர்மில ஜாயின் பண்ணனும்னா அதற்கான ஹைட், வெயிட்கான அந்த டீடைல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஏஜ் வைஸ் வந்து ஹைட் அண்ட் வெயிட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுடைய டீடைல்ஸ், உங்களுடைய ஏஜ் அப்புறம் வெயிட் வந்து இதுல நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அதே போல நேவிக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்க. இந்த கேடட் ட்ரைனிங் வந்து பிக்ஸ்டு ஸ்டிஃபண்ட் ஃபார் கேடட் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து 56,000 வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட ஏகப்பட்ட அலௌன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இது கீழே கொடுத்திருக்காங்க. அதர் அலௌன்ஸ் பாத்தீங்கன்னா டேர்னஸ் அலௌன்ஸ், பேரா சொல்லி ஏகப்பட்ட அலௌன்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. யூனிஃபார்ம் அலௌன்ஸ், ரேஷன் ஆஃப் கைண்ட், டிரான்ஸ்போர்ட் அலௌன்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன், ஹாஸ்டல் சப்சிடின்னு சொல்லி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த NDAல வந்து கொடுத்திருக்காங்க. அதே போல ப்ரொமோஷனல் ரெவென்யூஸ் கொடுத்திருக்காங்க. ஆர்மியில வந்து என்ன ப்ரொமோஷன் இருக்கு, நேவில, ஏர்ஃபோர்ஸ்ல. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்மியில பாத்தீங்கன்னா லெப்டினன்ட், நேவில வந்து சப் லெப்டினன்ட், ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ஃபிளையிங் ஆஃபீஸர். உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகி அடுத்து கேப்டன், ஆர்மி இந்த மாதிரியான அந்த ப்ரொமோஷனல் ரெவென்யூஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து எத்தனை வருஷம் வந்து கமிஷனர் ரெக்ரூட் சப்செக்டிவ் ப்ரொமோஷன் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீடைல்டா கொடுத்திருக்காங்க. சோ செக் பண்ணி பாத்துங்க. லீவ் அலௌன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. டீடைல்டான நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல 4/6/2024 நீங்க அப்ளை பண்ணீங்க. மீண்டும் ஒரு பதில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.